குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு என்எஸ்சி ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஈக்விட்டி ஸ்டாக்ஸ். சம்பல் ஃபெர்டிலைசர் இப்போ அது ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 484 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது இன்னும் இங்கேருந்து கீழே டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. எது வரையும் இறங்குன்னா 447 வரையும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சம்பல் ஃபெர்டிலைசர் இதுதான் இப்போ இருக்கிற அதோட கரண்ட் சினாரியோ. இதோட நம்ம ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். இது ஸ்மால் கேப்பில் வருது. இதோட ஃபண்டமெண்டல் நம்ம பார்த்தோம்னா இதோட பிஇ ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு வாங்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது. ஜஸ்ட்டு 11% தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு 2.22 இருக்குது. ஸோ இது ஓகே தான். இவன் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 2.07% கொடுக்குறான். இதோட ஆர்ஓசி ஆர்ஓஇலாம் நல்லாவே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ இது ஒரு பொட்டென்ஷியலாக ப்ராஃபிட்டபுளாக மாறக்கூடிய எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இந்த சம்பல் ஃபெர்டிலைசரில் இந்த ஸ்டேஜில் இப்போ இருக்கிற அந்த கரண்ட் ப்ரைஸ்லேருந்து நான் சொன்ன அந்த சப்போர்ட்டை எடுக்கும் போது நம்ம அங்கே இதை கன்சிடர் பண்ணலாம். ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லும் போது மினிமம் 5 வருஷமாவது இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு க்ரோத்தபிளாக மாறக்கூடிய ஒரு டைம் டியூரேஷன் நம்ம கொடுத்தா தான் அது மாறும். அதுக்கான டைமை நம்ம கொடுக்கணும். அதுக்கான டியூரேஷன் தான் ஒரு 5 இயர்ஸ் அப்படின்றது. கேட்கும் போது 5 இயர்ஸ்ன்றது ரொம்ப லாங்காக தெரியும். பட் நம்ம ஒன்ஸு ஸ்டாக்ஸை வாங்கி போர்ட்ஃபோலியோவில் ஹோல்ட் பண்ணும் போது நமக்கு அந்த டைம் டியூரேஷன்றது கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடும். 5 வருஷன்றதெல்லாம் அசால்ட்டாக போயிடும். சொல்லும் போது கேட்கும் போது நான் இப்போ சொல்லும் போது 5 வருஷன்னும் போது 5 வருஷமா அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் அதை வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு அதோட ஃபீலிங்ஸ் அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அதில் ஒன்று லாஸஸில் இருப்போம், இல்லைனா ப்ராஃபிட்டில் இருப்போம். லாஸஸில் இருக்கும் போது என்ன மைண்டு சொல்லும், சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மளை இந்த மார்க்கெட் தள்ளின்னு போய் விட்டுரும். அப்போ 5 வருஷம் இல்லை, 7 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த ஆவரேஜ் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இந்த டியூரேஷன்லாம் ஒரு மேட்டரே இருக்காது. ஸோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் எப்படி கோடீஸ்வரங்க ஆகுறாங்க, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய ஆளாக ஜெயிக்கிறாங்க, அவங்கெல்லாம் இந்த பிரின்சிபலை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜில் சப்போர்ட்டில் இருக்கும்போது வாங்குவாங்க, அதை விட்டுட்டு சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னும் போது அது கண்டிப்பாக எல்லா ஸ்டாக்ஸும் கீழே தான் வரும். அப்போது கீழே வரும்போது பணம் படைத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஆவரேஜ் பண்ணுவாங்க. ஆவரேஜ் பண்ணி ஜெயித்தவங்க தாங்க அதிகம். எடுத்தவனையுமே ஸ்டாக்ஸை வாங்கிட்டு ஹை லெவலில் ப்ராஃபிட்டபுளாக போனவங்க ஒரு 100க்கு 1% கூட இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அது லக் பேஸ் பண்ணி தான் இருக்குமே கண்டி, பியூராக ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லேயோ அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு அதிர்ஷ்டம். ஐபிஓ போடுறவங்களுக்கு திடீர்னு ஒரு ஐபிஓ செலக்ட் ஆகிற மாதிரி தான் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது எல்லாருக்கும் கிடைக்குமா? ஷேர் மார்க்கெட்டை வர எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடைச்சா ஷேர் மார்க்கெட் இந்நேரம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எல்லாருமே கோடீஸ்வரங்களாக தானே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வெரி 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 ரேர். கடவுளை பார்க்குற மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம திங்க் பண்ணக்கூடாது. அதுக்கான ஒரு டைம் டியூரேஷனை கொடுக்கணும். கொடுத்தா கண்டிப்பாக அது ஒரு ப்ராஃபிட்டபுளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸும் என்ன சொல்கிறாங்க, இதை தான் நாங்கள் சொல்கிறாங்க. இப்போவே விதையை விதை, மரம் வளர்வதை நீ பார்க்காதே, அதுவாய் வளரும்போது அதற்கான அறுவடையை நீ அறுவடை செய் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இதோட உள்ளர்த்தம் என்ன? இதை தான் சொல்கிறாங்க. ஒரு ஷேரை நீ வாங்கி போட்டுரு, 5 வருஷமோ 10 வருஷமோ அதை பார்க்காத, என்ன ஆகுதோ இறங்கும் போது நீ வாங்கு, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோ. உன்னோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான், இந்த ஷேரில் இதுக்கு மேலே என்னால் ஆவரேஜ் பண்ண முடியாதுன்னு எந்த நிலைமைக்கு வரையோ அப்போ அதை கம்முன்னு விட்டுட்டு உன் வேலையை போய் பார்க்க ஆரம்பிச்சிரு. அதுக்கப்புறம் அது ப்ராஃபிட்டபிள் ஆகுதா இல்லையா அப்படின்றத பாரு. ஆனால் அது ப்ராஃபிட்டபிள் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ஃபண்டமெண்டல்.
ஸோ ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது இது ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. பிஇ ரேஷியோ 11 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வாங்கி விட்டுட்டு அவங்க விட்டுருவாங்க. அது அவங்க தலைமுறையில் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக வருதோ அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. இன் ஃப்யூச்சர்ஸ் அவங்க ஜென்ரேஷனுக்கு வருதோ ஒரு லாபம் கிடைக்கணும் பெரிய லெவலில் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி பிஇ ரேஷியோ இருக்கிற ஸ்டாக்ஸை தான் எடுப்பாங்க. நீங்கள் பல யூடியூபர் சொல்கிற லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணிங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை ஒரு ஷார்ட் டைமோ பண்ண முடியாது. ஏன்னா இது ஸ்மால் கேப்ஸ் இருக்குது. ஸ்மால் கேப்ஸ் எல்லாம் அதோட வெலாட்டிலிட்டி அப் அண்ட் டவுன்ஸ் ஹெவியாக இருக்கும். ஸோ நம்ம வாங்கும் போது அது நல்லா கீழே போயிடுச்சுன்னா மனசு வலிக்கும். ஸோ அதனால தான் அந்த ஆவரேஜ் கான்செப்ட். மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுறான், எஸ்ஐபின்னு சொல்கிறான். அதே தான் இங்கே நம்ம ஆவரேஜுன்னு சொல்கிறோம். நீ மாதம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் என்ன சொல்கிறான், மாதம் ஒரு அமௌண்ட்டை போடுன்றான். அதே தான் நான் இங்கே சொல்கிறேன், ஆவரேஜ் பண்ணு ஸ்டாக்ஸில். உனக்கு மியூச்சுவல் ஃபண்டை விடையே உனக்கு ஸ்டாக்ஸு கண்டிப்பாக பெரிய லெவலில் ப்ராஃபிட் கொடுக்கும். மியூச்சுவல் ஃபண்டை வேறு யாரோ ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணுது. ஆனால் உன் போர்ட்ஃபோலியோ நீயே மேனேஜ் பண்ணு. இதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ இப்படி பண்ணால் கண்டிப்பாக உங்களால் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதுதான் இந்த சம்பல் ஃபெர்டிலைசரோட ஃபண்டமெண்டல். டெக்னிக்கல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டெக்னிக்கல் இப்போ ஆர்எஸ்ஐயில் பிலோ 30க்கு கீழே தான் இருக்குது. ஸோ பிலோ 30க்கு கீழே RSI 14 வர ஸ்டாக்ஸ் எல்லாம் அதோட ரீபவுண்ட் டெஃபினட்டாக நடக்கும். அங்கே எப்போ நடக்கும் அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியாது. பட் நடக்கும் அப்படின்றது தான் 99% உண்மை. எல்லா ஸ்டாக்ஸுமே RSI 14க்கு கீழே RSI 14 அந்த 30, 25க்கு கீழே போச்சுன்னா கொஞ்ச நாள் அங்கேயே ஹோல்ட் ஆகும். பட் அங்கேயே தங்கிடாது. அந்த தங்கிடுச்சுன்னா அது கண்டிப்பாக அது பியர் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். பட் எவ்வளோ நாள் தங்கும்? அதனால தான் நம்ம லாங் டைம் அப்படின்றத இங்கே ஒவ்வொரு வாட்டியும் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த சப்போர்ட் லெவலில் வரும்போது கண்டிப்பாக இது ஒரு லாங் டேர்முக்கு சூட்டபுளாக இருக்கும். நான் ஏன் இப்போ இருக்கிற இந்த ஸ்டேஜில் சொல்ல மாட்டேன்னா இது இன்னும் இங்கேருந்து கீழே தான் இறங்கும். அதனால் இந்த சப்போர்ட் வரும்போது மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இல்லை நான் இங்கேயே தான் வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 10-20 ஷேர் வாங்கி வச்சுட்டு உங்கள் திருப்திக்கு வாங்கி வச்சுருங்க. நான் சொல்கிற அந்த சப்போர்ட் லெவல் வரும்போது கொஞ்சம் பல்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஏன்னா நான் சொன்ன லெவலோடு அது கீழே இறங்காமல் போயிடுமோ அப்படின்லாம் நினைக்கிறது தப்பு. அதுக்கும் கீழே போச்சுன்னா அப்போ நம்மக்கிட்ட ஆவரேஜ் பண்ணுறதுக்கு மணி வேணும். ஸோ ஒவ்வொரு கரெக்ஷன் ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி உங்களோட ப்ராஃபிட்டை இன் ஃப்யூச்சரில் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. ஒரு பங்கு இறங்கிறது உங்களை ப்ராஃபிட்டை டெவலப் பண்ணுறதுக்காக மட்டுமே தான். இந்த சூட்சுமத்தை புரிஞ்சவங்க ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சிறிய இறக்கத்தை பார்த்துட்டு சின்ன சின்ன லாஸஸை பார்த்து பயந்து போனவங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பாதியிலே நிறுத்திட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட்டோட ரேஷியோ குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தான் நினைக்கிறேன். பட் அவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் வந்தவங்க இல்லை, எல்லாமே ட்ரேடிங் சம்மந்தமாக வந்தவங்க. அதனால் அவங்க கியூட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் இருக்கிறவங்க இன்னமும் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்மளும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் போயிட்டு நம்மளும் ஒரு சாதனையாளராக மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தால் நம்மளும் நாளைய பங்குச்சந்தையில் ஒரு நிபுணராக வளரலாம். நன்றி, வணக்கம்.